ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் என்னென்னா, கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி வழிபடும் முறை. இதுதான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா பை மோட்டோ. இவங்க ஒரு மொபைல் ஆப்பு. இது ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பை மோட்டோ ஆப்பில் எல்லா பொருட்களுமே விற்கும். இப்போது ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் எப்படியோ அதே மாதிரி இதுவும் தான். இது இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் இதில் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதத்தில் நம்ம விளக்கேற்றும் முறை. இது கார்த்திகை மாதத்தில் 3 நாள் விளக்கேற்றும். இது பரணி தீபம், அதுக்கப்புறம் யம தீபம், அப்புறம் கார்த்திகை தீபம்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி யம தீபம்ன்றது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாள் நாள் வர நாள். அதுக்கப்புறம் பரணி தீபம்ன்றது 3ஆவது நாள் விளக்கேற்றும் போது வர நாள் முடிஞ்சு அடுத்த நாள். இது மொத்தமும் 5 நாட்கள் கார்த்திகை தீபத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடும் நாளாக கருதப்படுகிறது. இது கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நம்ம விளக்கேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம சாமிக்கு கோலமிட்டு மங்கள கடாட்சமாக வச்சுக்கணுமா. அந்த விளக்கு ஏற்றுறது எதற்குன்னா, நம்ம விளக்கு ஏற்றுனா வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கிறது, மகாலட்சுமி அங்கே குடியிருப்பாங்களாம். அதனால நம்ம விளக்கு ஏற்றுறோம். இது செகண்ட் ஒன்று நம்ம 27 நட்சத்திரத்தை வணங்குகிறோம். அந்த 27 நட்சத்திரமும் விளக்கேற்றி வழிபட்டால் இன்னும் மிகவும் அருமையாக இருக்குமாம். பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். 27 நட்சத்திரத்தில் 27 விளக்கு வைத்து நம்ம வீட்டில் அங்கங்கே வெளிச்சத்தை உருவாக்கி நம்ம கும்பிடும் போது லக்ஷ்மி கடாட்சமும் வீட்டில் எப்போவுமே குடியிருக்கும். எப்போவுமே விளக்கேற்றும் போது நம்ம ஃபஸ்ட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவோம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும் எப்பவுமே வாசல்லேருந்து விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு சாமிக்கு ஏற்றணும். இதுதான் நம்ம ஐதீகம். இது 6 மணிக்கு விளக்கேற்றுறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றிய பிறகு நம்ம வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக கடைப்பிடித்தோன்னா நம்ம மகாலட்சுமி அன்னைக்கு நம்ம வீட்டில் குடியிருப்பாள். இது எங்கள் வீட்டோட கார்த்திகை தீப ஸ்பெஷலு. எங்கள் வீட்டில் நடந்த பூஜை இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.